Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம how to balance chemical equations பார்க்க போறோம் basic chemistryல. ஓகே. இத நம்ம வந்து எந்த ஒரு chemical equation கொடுத்தாலும் பேலன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணனும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெப் நம்பர் 1 metals ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுத்த ஈக்குவேஷன்ல மெட்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணிடுங்க. ஜிங்க், காப்பர், சோடியம், அலுமினியம் இந்த மாதிரி ஏதாவது மெட்டல்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது நான் மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணுங்க. நான் மெட்டல்ஸை பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் மெட்டல்ஸோட நம்பர்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணும். அண்ட் தென் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் மெட்டல்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கா, நான் மெட்டல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. திருப்பியும் மெட்டல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கா, நான் மெட்டல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கா, ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. தென் வேலை முடிஞ்சுது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், மெட்டல் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை. செகண்ட் நான் மெட்டல் கார்பன் இருக்குது. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு வாங்க. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 1 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ முன்னாடி நம்ம 2ன்னு போட்டால் 2 ஆக்சிஜன் வந்துருமா, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு திருப்பி மெட்டலுக்கு போங்க, மெட்டல் கிடையாது. நான் மெட்டலுக்கு போங்க, கார்பன். இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. அப்போ முன்னாடி 2 போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு டன். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. 2 கார்பன் 2 கார்பன், 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன், டன். ஓகேங்களா, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Mg3N2 இருக்குது ப்ளஸ் H2O இருக்குது which gives rise to MgOH2. இந்த 2 வந்து இந்த OHக்கு மட்டும்தான், ப்ளஸ் NH3. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் யார் வந்து மெட்டல்னு பாருங்கள், மெக்னீஷியம் இருக்காங்களா? ஸோ இங்கே எத்தனை மெக்னீஷியம் இருக்குது, 3. இங்கே எத்தனை மெக்னீஷியம் இருக்குது, 1 தான் இருக்குது. முதல்ல அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். 3 மெக்னீஷியம் இங்கே இருக்குது, இங்கே 1 மெக்னீஷியம் தான் இருக்குது. ஸோ இங்கே முன்னாடி 3 போட்டால் 3 மெக்னீஷியம் 3 மெக்னீஷியம், மெட்டல் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் நான் மெட்டல் யார் இருக்கா, நைட்ரஜன். N இருக்காங்களா? இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்காங்க, 2. இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்காங்க, 1. ஸோ 2 நைட்ரஜன் 1 நைட்ரஜன். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ எகெயின் ஃபஸ்ட் வாங்க, மெட்டலுக்கு வாங்க. மெக்னீஷியம் 3 இருக்குது, இங்கே எத்தனை மெக்னீஷியம் இருக்குது, 3 இருக்குது, ஈக்குவல். நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, பேலன்ஸ்ட். தென் ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்குது, 1. இங்கே எத்தனை இருக்குது, இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2s are 6 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் தான் இருக்குது. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இங்கே 6 போட்டால் 6 ஆக்சிஜன் வந்துருச்சா, 6 ஆக்சிஜன். 3 2s are 6 ஆக்சிஜன்ஸ் வந்துருச்சு. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், மெக்னீஷியம் 3 இருக்குது. ஓகே, மெக்னீஷியம் 3 இருக்குது, பேலன்ஸ்ட். நைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பேலன்ஸ்ட். ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது, பேலன்ஸ்ட். இப்போ நம்ம ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் எங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே 12 ஹைட்ரஜன் இருக்குது. 6 2s are 12 ஹைட்ரஜன். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 2s are 6 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே 3 2s are 6 ஹைட்ரஜன் இருக்குது. 6 + 6 12 ஹைட்ரஜன். அப்பாடா, பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 3 மெக்னீஷியம் 2 நைட்ரஜன் 6 ஆக்சிஜன் 12 நைட்ரஜன் 12 ஹைட்ரஜனும் 12 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு பேலன்ஸ் த ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளில் CuO ப்ளஸ் NH3 which gives rise to CuN2H2O. ஓகே, ஃபஸ்ட்டு மெட்டலை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். காப்பர் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் எத்தனை இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே 2 பேர் இருக்கிறாரு. அப்போது அவங்கள நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே 2 போட்டுருங்க. 2 நைட்ரஜன் ஆயிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்காங்க, ஒருத்தர். இங்கே எத்தனை இருக்காங்க, ஒருத்தர், பேலன்ஸ்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே எத்தனை இருக்காங்க, 2 3s are 6 ஹைட்ரஜன் இருக்காங்க. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்காங்க, 2 தான் இருக்காங்க. அப்போது இங்கே 2 தான் இருக்காங்கன்னா இங்கே எத்தனை போடணும், 3. அப்போது 2 3s are 6 3 2s are 6 ஹைட்ரஜன், பேலன்ஸ் ஆகிட்டாங்க. திருப்பி செக் பண்ணுங்கள். காப்பர் எத்தனை இருக்காங்க, 1 ஓகே. தென் நான் மெட்டலில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எத்தனை இருக்காங்க, 2 ஓகே. ஆக்சிஜன் எத்தனை இருக்காங்க, இங்கே 1 இருக்காங்க, இங்கே 3 வந்துட்டாங்க. இப்போ 3 ஆக்சிஜன் வந்தாச்சு. இங்கே 1 ஆக்சிஜன் தான் இருக்குது. திருப்பியும் ஆக்சிஜன் இங்கே பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போது 3 ஆக்சிஜன் வந்தாச்சு. ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள். 6 நோ ப்ராப்ளம். எகெயின் யூ ஹாவ் டு செக் மெட்டல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. காப்பர் எத்தனை இருக்குது, 3. இங்கே எத்தனை காப்பர் இருக்குது, 1 தான். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும். 3 copper 3 copper. Next non metals.
Non-metals-ல 2 nitrogen, 2 nitrogen, balanced. Next oxygen, 3 oxygen, 3 oxygen, balanced. Next hydrogen, 6 hydrogen, 6 hydrogen. Equation balanced. உங்களுக்கு புரியுதா? Okay. Next fourth equation பாருங்க. Al4C3H2O which gives rise to CH4 AlOH3. OH3ங்கிறது 3 வந்து இந்த OHக்கு மட்டும்தான். ஓகே. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாரை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்? மெட்டல். மெட்டல் யாரு? அலுமினியம். இங்கே எத்தனை அலுமினியம் இருக்காங்க? 4 இருக்காங்க. இங்கே எத்தனை இருக்காங்க? 1 தான். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுங்க. 4. ஓகே. நெக்ஸ்ட் யாரை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்? கார்பன். இந்த நான் மெட்டலில் கார்பன் இங்கே எத்தனை இருக்காங்க? 3. இங்கே எத்தனை இருக்காங்க? 1 தான் இருக்காங்க. ஸோ இங்கே 3 இங்கே 1. அப்போ இங்கே 3 போடுங்க. 3 கார்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அகெயின் செக் பண்ணுங்க. மெட்டல் அலுமினியம் 4 அலுமினியம். ஓகே. கார்பன் 3 கார்பன் 3 கார்பன். ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இங்கே இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. பட் இங்கே 3 ஆக்சிஜன் இருக்காங்க. 3 ஆக்சிஜன் சாரி இங்கே 4 இருக்குது. 4 3s are 12 ஆக்சிஜன் இருக்காங்க. இந்த 4ஐயும் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 3s are 12 ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ 12னா இங்கே 12 போட்டுக்குங்க. இப்போது அகெயின் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணணும். அலுமினியம் எத்தனை? இங்கே 4 இங்கே 4 பேலன்ஸ்ட். இங்கே அடுத்து நான் மெட்டலில் யார் இருக்கா? கார்பன் 3 கார்பன் 3 கார்பன் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எத்தனை பேர் இருக்காங்க? 12 ஆக்சிஜன் 4 3s are 12 oxygen balanced. Next hydrogen. Hydrogen பாருங்க 12 into 2 24 hydrogen இருக்காங்க இங்க. ஓகேங்களா? 24 hydrogen இந்த சைடு ரியாக்டன்ஸ்ல இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ்ல இங்க 12 ஹைட்ரஜன் வந்துருவாங்களா? 3 4s are 12. இங்க பாருங்க 3 4s are 12 hydrogen. அப்ப 12 plus 12 24. ரெண்டு சைடும் ஹைட்ரஜனும் ஈக்குவல் ஆயிட்டாங்க. So the equation is balanced. Fifth example பாருங்க. MnO2 plus HCl which gives rise to MnCl2 plus H2O plus Cl2. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு மெட்டலை பேலன்ஸ் பண்ணுங்கள். மேங்கனீஸ் இங்கே ஒன்று இருக்காங்க, இங்கே ஒன்று இருக்காங்க, பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட்டு குளோரின் வந்து இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர், மொத்தம் 4. 2 plus 2 4. இங்கே 2 இங்கே 2. 2 plus 2 4. அப்போ இங்கே 4 போடுங்க. 4 குளோரின். ஓகேங்களா? அகெயின் மேங்கனீஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 1 குளோரின் 4. இங்கே 2 இங்கே 2 4. ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சிஜன். இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க ரியாக்டன்ஸில்? 2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க? 1. அப்போது ஃப்ரண்ட்டில் 2 போடுங்க. 2 ஆக்சிஜன் ஆச்சு. இப்போ அகெயின் மேங்கனீஸ் 1 குளோரின் 4 2 2 4. 2 plus 2 4. தென் ஆக்சிஜன் 2 2. ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் ஹைட்ரஜனை ஈக்குவல் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்காங்க? 4. இங்கே எத்தனை இருக்காங்க? 4. பேலன்ஸ்ட். இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். 7th 8th எக்ஸாம்பிள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதனால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. C2H6 plus O2 which gives rise to CO2 plus H2O. இதில் வந்து ஏதாவது மெட்டல் இருக்கானா? கிடையாது. நான் மெட்டல் யார் இருக்கா? கார்பன். இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 2. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்டில் 2 போட்டால் உங்களுக்கு 2 கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க? 2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்க? 2 2s are 4 ஆக்சிஜன். இங்கே 1 ஆக்சிஜன் 5 வந்துருச்சு. இந்த மாதிரி ஒத்தப்படையில் வரும்போது டோட்டல் நம்பர் எவ்வளோ? 5. இந்த 5ஐ இங்கே போட்டுக்குங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் இங்கே போட்டாலும் இங்கே ஈவன் நம்பர் தான் வரும். ஆனால் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? ப்ராடக்ட்ஸில் ஆட் நம்பர் 5 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே என்ன நம்பர் போட்டாலும் உங்களுக்கு ஆட் நம்பர் வராது, ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் ஆட் நம்பர் வந்துருச்சுன்னா, ஒத்தப்பட நம்பர் வந்துருச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே போடுங்க. 5/2 போடுங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டோட்டல் ஆக்சிஜனை இந்த ஆக்சிஜனுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். /2 போடுங்க. இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 into C2H6 2C2H6. ஓகேங்களா? 2 into 5/2 ஆக்சிஜன். இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போது 5 ஆக்சிஜன் தான் இங்கே வரும். தென் 2 2s are 4 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 2 H2O. இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், மெட்டல் யாரும் கிடையாது, நான் மெட்டல் கார்பன். இங்கே 4 கார்பன் வருது, இங்கே 4 கார்பன் இருக்குது, பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் ஆக்சிஜன். இங்கே 10 ஆக்சிஜன் வருது, இங்கே 8 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், 10 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரோஜன். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் நான் மெட்டலை செக் பண்ணுங்கள். 4 கார்பன் தென் ஆக்சிஜன். இங்கே வந்து 10 ஆக்சிஜன், இங்கே 8 ப்ளஸ் 2 ஆக்சிஜன் 10 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயாச்சு. தென் ஹைட்ரோஜனை பொறுத்த வரைக்கும் இங்கே 12 ஹைட்ரோஜன் இருக்குது. 2 6 are 12. தென் இங்கே பாருங்கள், ஹைட்ரோஜன் இங்கே வந்து 4 ஹைட்ரோஜன் தான் இருக்குது. 4 ஹைட்ரோஜன் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணணுமா? இல்லையா? 12 ஹைட்ரோஜன் வந்துருச்சே.
ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும்னா 6 12 ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜன் ஓகேங்களா இப்போ எகைன் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் நான் மெட்டல் கார்பனா இங்கே 2 கார்பன் 2 2 4 கார்பன் இங்கே 4 கார்பன் ஓகே ஆக்சிஜன் இங்கே வந்து 10 ஆக்சிஜன் இங்கே வந்து 4 2s are 8 ஆக்சிஜன் இங்கே 6 ஆக்சிஜன் 8 plus 6 9 10 11 12 13 14 ஆக்சிஜன் வந்துருச்சு 14 ஆக்சிஜன் வந்துருச்சு டோட்டலாக ஹைட்ரஜன் அப்போது ஆக்சிஜன் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்போது இங்கே 14 ஆக்சிஜன் வரணும்னா 7 போடுங்க 7 இப்போ அகைன் ஃபஸ்ட்லேருந்து பேலன்ஸ் பண்ணுங்கள் கார்பன் 4 கார்பன் இருக்குது 4 கார்பன் இருக்குது ஆக்சிஜன் 14 ஆக்சிஜன் இங்கே வந்திருக்கு இங்கே வந்து 8 ஆக்சிஜன் ப்ளஸ் 6 ஆக்சிஜன் 14 ஆக்சிஜன் வந்துருச்சு ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே வந்து 12 ஹைட்ரஜன் இங்கே 12 ஹைட்ரஜன் the entire equation is balanced ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செவன்த் ஈக்குவேஷன் பாருங்கள் செவன்த் ஈக்குவேஷனில் FeS2 ப்ளஸ் ஆக்சிஜன் விச் கிவ்ஸ் ரைஸ் டு Fe2O3 ப்ளஸ் SO2 இருக்குது நம்ம ஃபார்முலாவில் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் மெட்டல் ஏதாவது இருக்கா இருக்குது Fe இருக்குது இங்கே ஒரு Fe இருக்குது பட் இங்கே Fe2 2 Fe இருக்குது அப்போ ஃப்ரண்ட்டில் நான் 2 போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் மெட்டல் யார் இருக்கா சல்ஃபர் இருக்கான் இங்கே 2 சல்ஃபர் ப்ளஸ் 2 2s are 4 சல்ஃபர் இங்கே இருக்கான் இங்கே எத்தனை இருக்கான் ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்கான் அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் 4 போட்டுக்கிறேன் எகைன் மெட்டலை செக் பண்ணுங்கள் 2 ஃபெர்ரஸ் சல்ஃபரை செக் பண்ணுங்கள் 4 ஓகே நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது இங்கே எத்தனை இருக்குது 3 and 4 2s are 8 3 ஆக்சிஜன் ப்ளஸ் 8 ஆக்சிஜன் அப்போ டோட்டலாக 11 ஆக்சிஜன் வருது இந்த மாதிரி ஆட் நம்பர் ஒத்தப்பட நம்பர் ஆட் நம்பரில் வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆக்சிஜனுக்கு முன்னாடி அந்த ஆட் நம்பரை போடுங்க பை 2 போடுங்க என்டையர் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிப்பட்டு போயிடும் அதனால் 11 ஆக்சிஜன் தான் வரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் இப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 FeS2 ப்ளஸ் இது 11 O2 இந்த 2வும் இந்த 2வும் அடிப்பட்டு போயிடுச்சு which gives rise to 2 Fe2O3 ப்ளஸ் 8 SO2 இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமா ஃபெர்ரஸ் எத்தனை இருக்குது இங்கே 4 இருக்குது இங்கே 4 இருக்குது 2 2s are 4 ஓகே நெக்ஸ்ட்டு சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணுங்கள் இங்கே 4 2s are 8 4 2s are 8 இங்கே 8 இருக்குது ஓகே ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள் இங்கே 11 ஆக்சிஜன் இருக்குது இங்கே பாருங்கள் 2 3s are 6 ஆக்சிஜன் ப்ளஸ் 8 2s are 16 ஆக்சிஜன் அப்போது 22 வருது 22 ஆக்சிஜன் இங்கே 11 2s are 22 ஆக்சிஜன் கரெக்டாக தான் இருக்குது ஸோ பேலன்ஸ் ஆயாச்சு இப்போ நம்ம 8th ஈக்குவேஷன் பார்க்குறோம் 8th ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப டஃப்பு நம்ம ஈஸிலேருந்து டிஃபிகல்ட் வந்திருக்கோம் இது டிஃபிகல்ட்டான ஒன்று சல்ஃபர் ப்ளஸ் HNO3 விச் கிவ்ஸ் ரைஸ் டு H2SO4 ப்ளஸ் NO2 ப்ளஸ் H2O ஓகேங்களா இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு மெட்டல் அயான்ஸ் பாருங்கள் இதில் எதுவும் கிடையாது நான் மெட்டல்ஸ் பாருங்கள் சல்ஃபர் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகே பேலன்ஸ்ட் ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது பட் இங்கே எத்தனை இருக்குது 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 4 ஆக்சிஜன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன் அப்போ எவ்வளோ வருது 7 ஆக்சிஜன் வருது ஓகேங்களா இப்போது 7 ஆக்சிஜன் வரதுனால இங்கே என்ன நம்பர் போட்டு பார்க்கலாம் 2 போட்டால் 6 தான் வரும் 2 3s are 6 3 போட்டால் 9 வரும் 3 நம்பர் போடுவோம் இது கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணணும் ஸோ 3 போட்டதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் யாரை பேலன்ஸ் பண்ணணும் நான் மெட்டல் இல்லை அதனால நான் மெட்டல் சல்ஃபர் 1 ஓகே நைட்ரஜன் இங்கே பாருங்கள் 3 இருக்கா இங்கே எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது ஸோ நான் இங்கே 3 போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் சல்ஃபர் 1 நைட்ரஜன் 3 ஆக்சிஜன் இங்கே வந்து 3 3s are 9 ஆக்சிஜன் இருக்குது இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் 4 ஆக்சிஜன் ப்ளஸ் 3 2s are 6 ஆக்சிஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன் 6 7 8 9 10 11 11 ஆக்சிஜன் இருக்குது ஓகேங்களா பட் இங்கே எவ்வளோ இருக்குது 9 இருக்குது சோர்ந்து போகாதீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி 4 ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ ஓகேங்களா ஓகே 4 3s are 12 வரும் இல்லையா இப்போது சல்ஃபர் 1 இருக்குது நைட்ரஜன் 4 இங்கேயும் 4 போட்டுக்கணும் ஓகேயா இப்போது 4 நைட்ரஜன் ஈக்குவலாக இருக்குது ஆக்சிஜன் பாருங்கள் 4 3s are 12 ஆக்சிஜன் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது இங்கே 4 2s are 6 ஆக்சிஜன் இருக்குது இங்கே 1 6 + 1 7 7 + 4 11 4 2s are 8 oxygen 8 oxygen 8 + 1 9 9 + 4 13 oxygen வந்துருச்சு சரி இப்போ இங்கே 5 போட்டு பார்க்கலாமா
அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சல்ஃபர் 1 1, நைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்போது இங்கே 5. சரி, 5 3s are 15 ஆக்சிஜன் இங்கே இருக்குது. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன். 5 2s are 10 ஆக்சிஜன், இங்கே 1 ஆக்சிஜன், அப்போது 15 ஆக்சிஜன். ஆக்சிஜன் நமக்கு ஈவன் ஆகிடுச்சு. ஸோ சல்ஃபர் 1 1, நைட்ரஜன் 5 5, ஆக்சிஜன் 15 15. ஓகே, இப்போ ஹைட்ரஜனை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஹைட்ரஜன் கடைசியாக 5 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 2 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன் தான் வருது. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஓகே, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஹைட்ரஜன் 2 இடத்துல இருக்குது. H2SO4ல இருக்குது, H2Oல இருக்குது. இங்கே பாருங்கள், HOSன்னு 3 இருக்குது. ஆனால் இங்கே HO மட்டும்தான் இருக்குது. எதுக்கு எஸ்ஸை போய் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் நம்பரை. இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டாம், கை வைக்க வேண்டாம். இங்கே நான் 2 போடுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். எஸ் 1 1, நோ ப்ராப்ளம். நைட்ரஜன் 5 5, நோ ப்ராப்ளம். ஆக்சிஜன் பாருங்கள், 15 ஆக்சிஜன் வந்துச்சா? இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன். 10 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன். ஸோ 10 + 2 12 + 4 16 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஆனால் இங்கே 15 ஆக்சிஜன் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது? அப்போது இங்கே 6 போட்டு பார்ப்போமா? சரி, இங்கே 6 போட்டால் எத்தனை வருது? ஃபஸ்ட்லேருந்து வாங்க. சல்ஃபர் 1 1, ஓகே. நைட்ரஜன் 6, ஆனால் இங்கே 5 தான் இருக்குது. அப்போ நைட்ரஜனையும் மாற்றணும். 6 நைட்ரஜன் 6 நைட்ரஜன். ஓகே, இப்போ ஆக்சிஜன் வாங்க. 6 3s are 18 ஆக்சிஜன். ஓகேங்களா? இப்போ அங்கே ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுங்கள். 4 ஆக்சிஜன் ப்ளஸ் 6 2s are 12 ஆக்சிஜன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன். 12 + 2 14 + 4 18 ஆக்சிஜன். ஆக்சிஜன் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள். ஹைட்ரஜன் இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்கா? ஓகே, இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன். ஸோ 6 ஹைட்ரஜன். 6 ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ சல்ஃபர் 1 1, நைட்ரஜன் 6 6, ஆக்சிஜன் 18, இங்கே வந்து 4 ஆக்சிஜன் 12 ஆக்சிஜன். ஸோ 12 + 2 + 4 18 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன். ஸோ எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹவு டு பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.